2026ஆம் ஆண்டின் பட்ஜெட் சாதாரண ஆண்டு பட்ஜெட் மட்டுமல்ல, அது விக்சித் பாரத் 2047 என்ற இந்தியாவின் பெரிய எதிர்கால திட்டத்தை நடைமுறைப்படுத்த உதவும் ஒரு முக்கிய திட்டமாகவும் இருக்கும். அரசு அடுத்த 5 ஆண்டுகளுக்கான முக்கிய துறைகளின் செயல் திட்டங்களை இந்த பட்ஜெட்டுடன் இணைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த பட்ஜெட் வழக்கமாக பிப்ரவரி தொடக்கத்தில் வெளியிடப்படும். இதில் சில முக்கிய துறைகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செகண்ட் ஒன் பெட்ரோலியம் அண்ட் உள்நாட்டு எரிவாயு, தேர்ட் ஒன் டெலிகாம், ஃபோர்த் ஒன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், ஃபிஃப்த் ஒன் மருந்து தயாரிப்பு. இதற்கான வேலைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. நிதி ஆயோக், நிதி அமைச்சகம் மற்றும் நிதிக்குழு இணைந்து பல துறைகளுடன் பட்ஜெட் முன் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வருகின்றன. அக்டோபர் 16 அன்று 5 ஆண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டம் குறித்து கூட்டம் நடைபெற்றது. அடுத்த நாள் பெட்ரோலியம், எரிவாயு, டெலிகாம் ஆகிய துறைகள் பற்றி ஆலோசனை நடந்தது. அக்டோபர் 23 அன்று அறிவியல் அண்ட் தொழில்நுட்ப திட்ட ஆலோசனை நடந்தது. அடுத்த நாள் மருந்து துறை ஆலோசனையும் நடந்தது. அரசு அதிகாரிகள் கூற்றுப்படி இந்த கூட்டங்கள் நீண்ட கால திட்டங்களையும் வருடாந்திர பட்ஜெட்டையும் ஒரே பாதையில் இணைக்க உதவுகிறது. விக்சித் பாரத் 2047 என்பது என்ன? இது இந்தியாவை 2047ற்குள் ஒரு முழுமையான முன்னேறிய நாடாகவும் வளமான நாடாகவும் மாற்றும் நீண்ட கால திட்டம். இதில் சில முக்கிய கவனம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எல்லோருக்கும் பொருளாதார முன்னேற்றம், செகண்ட் ஒன் சாலை, ரயில் போன்ற கட்டமைப்பு வளர்ச்சி, தேர்ட் ஒன் மருத்துவம் அண்ட் கல்வி மேம்பாடு, ஃபோர்த் ஒன் தொழில்நுட்ப முன்னேற்றம், ஃபிஃப்த் ஒன் எரிசக்தி பாதுகாப்பு. ஏன் இந்த 5 ஆண்டு திட்டங்களை பட்ஜெட்டில் இணைக்கிறார்கள்? 5 ஆண்டு திட்டங்களை பட்ஜெட்டில் இணைப்பதன் மூலம் ஒவ்வொரு துறைக்கும் தெளிவான நிதி உதவி கிடைக்கும், திட்டங்கள் முறையாக நிறைவேற்றப்படும், அரசின் நீண்டகால திட்டங்களின் பாதையில் முன்னேற முடியும், முடிவுகளை கணக்கிட எளிமையாக இருக்கும். 2026 பட்ஜெட் 2047ற்குள் இந்தியாவை முன்னேறிய நாடாக மாற்றும் கனவை நிறைவேற்ற உதவும் ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும்.